சரஸ்வதி தெய்வங்களுடைய திருவருளாலில் நேற்று இரவு முதல் இப்ப வரைக்கும் இந்த வழிபாட்டிலே நம்முடைய பள்ளியில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் நம்ம வீட்டில் எப்படி ஒரு வேலை செஞ்சா செய்வது மாதிரி இங்க 6 பேர் இங்க 6 பேர் வச்சிருக்கோம். அதுபோல இருந்து இந்த பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கன்னிகா பூஜையானது நடைபெற இருக்கின்றது. இந்த 12 சரியா பாருங்க, அந்த மங்கள பொருளே 12 தான் சரியா இருக்கு. எண்ணம் 12 சொல்ற மாதிரி இன்னும் 16 சொல்வது போல 12 ஜோதிகள் சொல்வது போல நம்முடைய பள்ளியில் பணிபுரிகின்ற 12 கன்னி தாய்களுக்கு இப்போ வழிபாடு. அவங்களும் அப்படி முன்னாடி வாங்க, அமருங்க. மண்டலம் தனிலே கண்கண்ட தெய்வம் நீ, மற்றொரு தெய்வம் உண்டோ? பெத்தவளோ நீ அம்மா, பெரியவளோ நீ அம்மா, வந்தவளே என் அங்காளை ஈஸ்வரியே அம்மா அம்மா. பெரியவளே என்னை பெற்றவளே, உன் பம்பை கத்தம் காதில் வாங்கி போட்டுக்க, அதில் உள்
மணியேந்தி கேட்டவரும் மனவாமல் தாருமம்மா. மங்கல்ய பிச்சையோட மடி பிச்சை தாரமம்மா. மங்கல்ய பிச்சையோட மடி பிச்சை தாரமம்மா. மங்கிலியம் தாரமம்மா மகராஜி அங்காளம்மா. மங்கிலியம் தாரமம்மா மகராஜி அங்காளம்மா. நமஸ்துதே. 12 கன்னி பெண்கள் நமக்கெல்லாம் இப்ப சாமியாக ஒரு மனிதனுக்கு தீப தூப ஆராதனைங்க யாருக்கு பண்ணுவாங்கன்னா தெய்வத்துக்கு தான் பண்ணுவாங்க. அது மாதிரி பெண் தெய்வமாக நமக்கு கன்னி தெய்வமாக இருக்கின்றவர்களுக்கு இன்றைக்கு நாம் எல்லாம் சேர்ந்து இந்த வழிபாடு செய்யக்கூடிய இந்த தருணத்திலே தாய்மார்கள் உங்கள் கரங்களில் இருக்கின்ற இந்த மலரை துர்கா லட்சுமி சரஸ்வதி இந்த 3 தெய்வங்கள் சக்தியாக இங்கு நம்ம அபிஷேகம் பண்ண சாமி யாருன்னு பார்த்தா திரிசக்தி. திரிசக்தி யாருன்னு பார்த்தோம்னா துர்கா லட்சுமி சரஸ்வதி. துர்கா லட்சுமி சரஸ்வதி யாருன்னு பார்த்தா சிவா பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்தி தெய்வங்களுடைய துணைவி மனைவி. அப்பா அவருடைய சக்தி இல்லாமல் சிவம் செயல்பட முடியாது. இந்த தத்துவத்தை நம்முடைய எம்பெருமானே தன்னுடைய உடம்பிலே சரிபாதையை அன்னை பராசக்திக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய நாக்குல பிரம்மதேவன் தன்னுடைய மனைவிக்கு இடம் கொடுத்திருக்கிறார். அதுபோல தன்னுடைய மார்பகத்துல யாருக்கு நம்முடைய லட்சுமி தாயாருக்கு எம்பெருமான் மகாவிஷ்ணு இடம் கொடுத்திருக்கிறார். கடவுளே பயந்திருக்கிறாங்க யாரு கண்டு? சக்திகளை கண்டு. இருக்கின்ற ஒவ்வொருமே மகாசக்தி தான். அன்னைக்கு அந்த பார்வதி ஒரே கோவம்தான், கணவன் பேச்சை மீறி போனாங்க, 51 துண்டா போச்சு. அன்றைக்கு கோடு போட்டது தாண்ட வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க, தாண்டினாங்க. 10 மாசம் 300 நாள். ஒரு நாள் தூங்கலினாலே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வர முடியாது. என்ன டீச்சர்? ஆனா 300 நாள் அந்த அம்மா ஏன் தூங்காம இருந்துச்சுன்னா, 5 தடவை நாகப்பாம்பு பார்த்துருக்கிறோம். ஒரு தடவை வந்தாலே பயமா இருக்கு. 5 தடவை நாகப்பாம்போட கொடிய ஆள் ராவணன். அந்த ராவணன் எப்ப வருவானோ என்ன பண்ணுவானோ தெரியாமல் பயந்து நடுங்கி அப்படியே அந்த அம்மா 300 நாள் கோடு போட்டது தாண்டனால பிரச்சனை. கணவன் சொல் பேச்சை மீறி போனதுனால 51 துண்டா போச்சு. அப்ப அன்னைக்கு இருந்ததுதான் அதனுடைய ஜெனட்டிக் ப்ராப்ளம். இப்ப வீட்டுல அதிகமா கோவப்படுறது யாருன்னா தாயாத்தான் இருக்கு. உண்மைதானே? அன்னைக்கு கோடு போட்டா ராமர், இன்னைக்கு கோடு போடுறது சீதை. ஓட்ட கோட்டை தாண்டினா ஒரே பிரச்சனை. இரவு நைட்டு சாப்பாடு கிடைக்காது. அதுக்காகவாவது சரி மனைவி சொல்ற கம்முன்னு கேட்டுக்கலாம். அன்னைக்கு ஒரு சாமி சொல்லலாம், ஏதோ பத்திரகாளின்னு சொல்லலாம். இன்னைக்கு என்னென்ன ரூபத்துல மாறிங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் வீட்டுல இருக்கிற ஆளு ஐயோ மனைவி எப்ப சாந்தம் சரஸ்வதியா இருக்குது லட்சுமியா இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு துர்காவா மாறுது, காளியா மாறுது, மாரியா மாறுது. அதனால அவர்கள் கம்முன்னு சிவனேன்னு சொல்றதை கேட்டுட்டா பிரச்சனையே முடிஞ்சு. எங்க பிரச்சனை இருக்குதோ அத்தை நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ண வேண்டியது நம்ம அத்தை. திருமணத்திற்கு முன்பு டீச்சருக்குலாம் வேண்டியதில்லை, இருந்தாலும் நீங்க யாருக்கு சொல்லி கொடுக்கணும்? குழந்தை செல்வங்களுக்கு, இளைய சமுதாயத்திற்கு.
ஏன்னா இது நம்ம ஸ்கூல் பாடத்தோடு முடிஞ்சிடும். அந்த பக்குவத்தை சொல்லக்கூடிய இடம் பள்ளி தான். அம்மா அப்பா வீட்டில் சரி டீச்சர்கிட்ட அனுப்பிச்சாச்சு, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு, போதுன்னு விட்டுருவாங்க. ஆனால் அடுத்த தலைமுறை அவங்க போகும்போது இப்படியெல்லாம் இருக்கிறதா, அந்த வாழ்க்கையை தெரிந்து புரிந்து வாழ வேண்டும். அப்போ நீங்கள் பாருங்கள், அந்த நம்ம சரியாக எங்கே இருக்குன்னா, திருமணம் ஆனது பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா அப்பானா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 2 அம்மா அப்பா. அத்தை அம்மாவா பார்த்தோம்னா எந்த இடத்துலயும் பிரச்சனை வராது. அத்தைய சொத்தையா பார்த்தோம் நமக்கு வெடிஞ்சிரு. இன்னைக்கு நம்ம பண்றது வினை விதைத்தால் வினை, திணை விதைத்தால் திணை. மாமனார அப்பாவா பார்க்கணும், அத்தைய அம்மாவா. அந்த நினைச்சே பாருங்களேன், அத்தைய அம்மாவா பார்க்கணும். சரி, அது நம்மளால முடியல. நல்லா பாருங்க, நீங்க சொல்றத உங்க குழந்தைய கேட்கலினா உங்களுக்கு கோபம் வருமா வராது? தர்மம் பண்ணும்போதே கோபம் வரும். அவையார் சொன்னார், அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். தர்மம் செய்ய ஆசைப்படணும். தர்மம் செஞ்சுட்டு இருக்கும் போதே லைனாவான்னு சொல்லும் போது 5 பேர் முடிஞ்சிட்டு வருவோம். அப்போ கோபம் வரும். இருந்தாலும் அந்த இடத்துல கூட நம்ம கோபப்படாமல் தம்பி கொஞ்சம் பொறுமையா வாப்பான் அப்படின்னு சொல்கின்ற மன பக்குவத்தை நாம் அடைய வேண்டும். அதுபோல அப்ப நம்ம அத்தையை அம்மாவா பார்க்கணும்னா நம்ம அந்த நிலைக்கு போகணும். அப்ப அந்த நிலைக்கு போகணும்னா எப்படியா நீங்க சரி பண்ணி, ராமரோட துணியை வேஷம் போட்டதுக்கே ராமனால அடுத்த வேலை செய்ய முடியல. அந்த வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி நீரில்லா நெற்றி பால் சொல்வதை போல எந்த வேடம் போடுறோமோ அதற்கு இணங்க நம்மை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். வழி இல்லாத வழியில் சென்றால் கால் முள் குத்துற மாதிரி, நெறியில்லாத நெறியில் சென்றால் வாழ்க்கை பல சிக்கலுக்கு உண்டாகும், இன்னல்கள் ஏற்படும், பின்னல்கள் வரும். அப்ப அத்தையே அம்மாவா பார்க்கறதுக்கு எப்படி நம்ம அதுக்கு ட்ரை பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அத்தை வீடு கூட்டுறதை நீங்க பார்த்துட்டே இருக்கணும். ஒரு வாரம் ட்ரைனிங். அவங்க கூட்டுறதை பார்த்துட்டு எந்த இடத்துல முடிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நீங்க நடக்கணும். ஆனா ஓடுற மாதிரி எங்க அத்தைக்கு தெரியும். நீங்க நடக்கிறது அவங்களுக்கு, நம்ம மருமக இவ்வளோ ஸ்பீடா வந்து நம்மகிட்ட அந்த விளக்கு மாற்றம் வாங்குற மாதிரி அது வாங்கி அத்தை கொடுத்துருந்தா நான் கூட்டியிருப்பேனே. நீங்க அடுத்து அவங்க துவைக்கிறது இது நீங்க ரெடி பண்ணி பாருங்களேன். அப்புறம் அவங்க துவைக்கிறத பார்க்கணும். எத்தனை துணி ஊற வைக்கிறாங்கன்னா ஊற வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் போய் பார்த்துக்கணும். வாஷிங் மிஷினா இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, 5 10 15 அந்த 14 துவைச்சு போட்டதுக்கு அப்புறம் 15வது துணி இருக்கும்போது போய் ஓடி போய் கையை கொடுத்துட்டு, இந்த வேகாத வெயில ஏனுங்கத்த நீங்க துவைக்கிறீங்க சொல்லியிருந்தா நானே துவைச்சி அலாசி காய போட்டிருக்கேன்னு சொல்லி மட்டும் பாருங்களேன். உங்க அத்தை போய் ஊர்ல இருக்கிற அத்தனை வீட்லயும் எனக்கு வந்திருக்கிற மருமக தங்கம் வைரம் வைடூரியம் இது மாதிரி உலகத்திலேயே கிடைக்காது ஒண்ணு எனக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லு, வந்திருக்குன்னு கூட சொல்லாது. இத்தனையும் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எது பண்ணினாலும் உங்க அத்தை உங்களுக்கு போய் சொல்லாது. ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. என்ன சொல்லிட்டாங்க? எனக்கு வந்திருக்கிற ஆளு மருமகள், மருமகள் இல்ல மகள். மறு என்று சொன்னால் இன்னொன்று, மருமகளா வல்ல எனக்கு மகளா வந்திருக்குதுன்னு சொன்ன வார்த்தை வாயி அப்படி பேசாது. இது போனதையுமே சரி பண்ணி வச்சிடும். அதுக்கப்புறம் பிரச்சனையே வராது. வீட்டுல நீங்க ஏதாவது அவங்க சொல்லி கேட்கல, ஒரே சண்டை. இங்க உடையாது. வீட்டுல கணவனுக்கு தான் சொல்லுவார், இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு, அங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் நம்ம எல்லாம். ஆனா இது செயல்படுத்த சாதாரண காரியம் கிடையாது. இந்த மனசு இருக்குதே பாருங்க. கண்ணை டீச்சர் வரும், கண்ணை மூடுங்க. எல்லாம் கண்ணை மூடிடலாம். எல்லாம் கை பாருங்க டீச்சர். இந்த கையை பார்த்தாச்சு, நம்மளுடைய வலது கை தான். 5 விரல் இருக்கிறது. 5ல ஒன்று சிறுசு, ஒன்று பெருசு, மேலே கீழே. இந்த கையை பார்த்தாச்சு. பக்கத்தில் இருக்கிற டீச்சர் பாருங்க, ஆசிரியர் பார்த்தாச்சு. ஆனால் இதெல்லாம் சாதாரண முடியவே முடியல. பார்த்துக்கலாம், நம்ம உடம்பு தான், நம்ம முகம்தான். ஆனா அதுக்கு முன்னாடி கண்ணாடி இருந்தா தான் பார்க்க முடியும். இன்னொரு பிம்பம் இருந்தா தான் இதுவே முடியுது. அப்ப இறைவனை பிடிக்கணும் சாதாரண இடம் கிடையாது. தேடி உணர்ந்து அலைந்து திரிந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து அழுது புலம்பி இத்தனை வேலை இருக்குது. இதுக்கு நமக்கு இருக்கிற இந்த கலியுகத்துல கரண்ட் சுவிட்ச் போட்டது லைட் எரிஞ்சாகும், அந்த ஏசி ஓடி ஆகணும், கார் எடுத்தா போய். இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இறை தேடுவதோடு இறைவனை தேட வேண்டும். நம்ம பள்ளி சாதாரண பள்ளி கிடையாது. தொடங்கிய காலம் முதல் 35 36 வருடத்திற்கு மேல் இருக்கும். அன்று முதல் இடைவிடாது இங்க இருக்கின்ற ஒவ்வொரு அறங்காவலர்களும் சாதாரண இப்ப இந்த பூஜை நடக்குதுன்னா எவ்வளவு செலவாகும் தெரியும். ஏன் 12 பேர் சொல்லலாம், எதுக்கு 12 பேர் கேட்கலாம். ஆனால் இது நம்ம வழிமுறையாக செய்து கொண்டிருக்கின்றோம். இது பண்ணணும், குழந்தை எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் சுயேட்சமா இருக்குன்னு மனசுல வேண்டி வருடம் தோறும் இடைவிடாது நாம் செய்கின்ற அந்த பக்தியின் மூலம் சக்தி கண்டிப்பா வரும். பக்தி செய்தால் சக்தி வரும். முதல் யுகத்துல
தானத்தினால் முக்தி அடைந்தார்கள். 2வது யுகம் ஞானத்தினால், 3வது யுகம் யாகத்தினால், இந்த கலியுகம் பக்தியினால் என்ன முடியும்? முக்தி அடைய முடியும். அந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் 100% தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம கண்ணு மூடி இருக்கும், கை இருக்கும், ஆனால் எண்ணம் எங்கேயோ இருக்கு, அது கண்டிப்பா சேராது. நம்ம முழு மனசு கடவுளிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், நஷ்டம் இல்லாமல் இருக்கணும். சந்தோஷத்தப்ப சாமி எனக்கு இது மாதிரி ஒரு காடி வாங்கி கொடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், வீடு வாங்கி கொடுத்துட்டேன், சந்தோஷத்துல கும்புற விட கஷ்டம் வரும்போதெல்லாம் கடவுளை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லா இருக்குமோ நினைக்கிறது அது பிரயோஜனம் கிடையாது. எப்ப கஷ்டம் வருதோ அப்ப நினைக்கிற மாதிரி இன்றைக்கு இந்த 12 தாய்மார்கள் 12 ஜோதிடங்களை போல, உயிரெழுத்து 12 போல, எல்லாமே 12, ஒரு வருடத்தில் மாதம் 12 இருக்கு. அப்ப அது போல இந்த 12 சாதாரண வேலையில இங்க எண்ணி நான் அவர் பார்க்க சொன்ன, ஐயா சிவாச்சாரி எத்தனை தட்டம் இருக்குது பாரு, 12 இருக்குன்னா 10ஆதேப்பா அப்படின்னு. அப்புறம் சாமி இந்த மங்கள பொருள் 12 இருக்கு. சரி சரி, நான் நினைச்சு பிரசாத தட்டு இங்க 50 பேர் கொடுக்கணும், நீ 50 தட்டு 12ன்னு சொல்றீங்க. கடைசியில 12 தாய்மார்கள். போன முறை இந்த கன்னிகா பூஜை நம் கடவுளிடத்துல வேண்டிக்கிறோம். வழிபாடு மனம் வாக்கு மெய்யினாலே இந்த ஆசிரியர் பெருமக்கள் செய்தீர்கள். இன்றைக்கு ஒரு குறைந்தது 8 பேர் 9 பேருக்கு திருமணம் நடைபெற்றது. அது கடவுளுடைய பாக்கியம். அதுபோல இன்றைக்கு அவர்களை கடவுளாக பாவித்து வழிபாடு நடைபெறுகிறது. முதலாவதாக அவர்களுக்கு துர்க்கை அம்மனுடைய வழிபாடு. ஒவ்வொரு மலராக அவர்கள் சிரசிலே சமர்ப்பணம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் துயரெல்லாம் தீர்ப்பாய் போற்றி, ஓம் துயரெல்லாம் தீர்ப்பாய் போற்றி, ஓம் மகிடாசுர வர்த்தினி போற்றி, ஓம் மகிடாசுர வர்த்தினி போற்றி, ஓம் மங்களம் தருவாய் போற்றி, ஓம் மங்களம் தருவாய் போற்றி, ஓம் சிவதுர்க்கை வடிவே போற்றி, ஓம் சிவதுர்க்கை வடிவே போற்றி, ஓம் சக்தியே போற்றி, ஓம் வேண்டிய வரமருள் போற்றி, ஓம் வேண்டிய வரமருள் போற்றி, ஓம் பிரம்மதுர்க்கையே போற்றி, ஓம் பிரம்ம துர்க்கையே போற்றி, தீர்ப்பாய் போற்றி போற்றி. ஓம் எங்கள் உறுதி ஸ்துதி. அடுத்தபடியாக சரஸ்வதி தாயார்கள் வழி இருக்க வேண்டும். ஞான சரஸ்வதியே எங்கள் நாவிலும் குடிகிறம்மா, ஆய கலைகளையும் அள்ளி தருபவளே, வாணி கலை வாணி அருள்வாமி, உன் வீணை மேவும் கையால் என்னை ஆதரி, புத்தகத்துள்ளுரை மாறே பூவில் அமர்ந்துரை வாழ்வே. அத்தகைய சரஸ்வதி தேவனுடைய வழிபாடு 12 முறை சொல்லுங்க எல்லாரும். ஓம் சரஸ்வதி தேவி போற்றி, ஓம் சரஸ்வதி தேவி போற்றி, ஓம் சாந்த வடிவே போற்றி, ஓம் சாந்த வடிவே போற்றி, ஓம் வாணி தெய்வமே போற்றி, ஓம் வாணி தெய்வமே போற்றி, ஓம் மரமருள் தாயே போற்றி, ஓம் மரமருள் தாயே போற்றி, ஓம் ஞான கொழுந்தே போற்றி, ஓம் ஞான கொழுந்தே போற்றி, ஓம் நல்லன அருள்வாய் போற்றி, ஓம் நல்லன அருள்வாய் போற்றி, ஓம் வெண்தாமரையே போற்றி, ஓம் வெண்தாமரையே போற்றி, ஓம் வேத தலைவியே போற்றி, ஓம் வேத கல்வியே போற்றி, ஓம் அறிவின் ஒளியே போற்றி, ஓம் அறிவின் மொழியே போற்றி, ஓம் ஆற்றலின் சக்தியே போற்றி, ஓம் ஆற்றலின் சக்தியே போற்றி, ஓம் கற்பக விருட்சமே போற்றி, ஓம் கற்பக விருட்சமே போற்றி, போற்றி போற்றி. ஓம் துக்கம் சேர்த்தாய் போற்றி போற்றி. நிறைவாக பள்ளி வளாகத்திலே அங்கு நடைபெறுவது போல இன்றைக்கு இங்கும் நடைபெற்றிருக்கின்றது. எதிர்பார்த்ததும் நாம் பண்றதில்லை. ஒவ்வொன்றும் கடவுள் பண்ண சொல்ல நாம் பண்ற மாதிரி, இது பண்ணனா இது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பள்ளியில். இதெல்லாம் பண்ண வேண்டியது நம்ம கடவுள் கொடுத்த அனுகிரகம். அவர்கள் சொன்னால் அவர்கள் போட்ட கோடு நடந்துட்டு இருக்கு. 1+1 2ங்கிறது அது எத்தனை குழந்தை கேட்டாலும் சொல்லு, அது மாற்ற முடியாது. இந்த 2 3 நம்ம சொல்லி கொடுத்தாலும் குழந்தை சொல்லாது. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இந்த தேதியில இந்த கிழமையில நம்ம இங்க இருப்போம், இது பண்ணுவோம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அந்த எழுதப்பட்ட ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப நாள் ஆயிரும், வருடம் ஆயிரும். அது உணர சாதாரண முடியாது. எழுதப்பட்டது தான் நடக்கும், எழுதாது நடக்காது. எழுதப்பட்டது மாறும் என்று சொன்னால் அருணகிரிநாத பெருமான் அது மாதிரி அடியார்களுக்கு கிடைச்ச மாதிரி கிடைச்சுன்னா நமக்கு சந்தோஷம். அது கிடைக்கிறது சாதாரண காரியம் இல்லையே, அந்த அளவிற்கு கிடைக்கும். அன்னைக்கெல்லாம் அவங்க 1000 ஆண்டு தவம் இருந்தாங்க. சனீஸ்வர பகவான் சனி என்ற பெயர் மாறுவதற்கு 1000 ஆண்டு ஒற்றை காலில் நின்று, என்ன சனின்னு சொல்றாங்க, அந்த ஈஸ்வரனுடைய நாமத்தை சனீஸ்வரன் பட்டம் வாங்கறதுக்கு அவர் 1000 ஆண்டு தவம் இருந்தார். முதல் யுகம் 4000 ஆண்டு, அப்புறம் 2000 ஆண்டு, அப்புறம் 1000 ஆண்டு. இந்த இதுல 100 ஆண்டு தான். அதுக்குள்ள டிக்கெட் ரெடியா இருக்கு. எந்த டைம் பிறந்தால் இறப்பு கண்டிப்பா இருக்கு. எப்போ எவ்வளவு நாள் இங்க இருப்போம் நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. என்னைக்கு போறோம்னு சொல்ல முடியாது. அப்ப இருக்கிற வரைக்கும் இந்த கடவுளுடைய அனுகிரகத்தாலே இந்த கை கொடுத்து கண் கொடுத்து கால் கொடுத்து வாய் கொடுத்து பேச கொடுத்து இந்த கடவுளுக்கு கண்டிப்பா நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா இறை தேடுவதோடு இறைவனை தேட வேண்டும். அருளாளர்கள் சொன்ன மாதிரி அந்த இறை தேடுவதோடு இறைவனை தேட வேண்டும். தேடுனா கண்டிப்பா வருவார். கூப்பிட்ட குரலுக்கு கண்டிப்பா கடவுள் வரும். கஷ்டம் வந்தாலும் சரி,
கஷ்டம் இல்லாமல் இன்பம் வந்தாலும் சரி, எப்ப எது வந்தாலும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பக்குவம் எப்ப வருகிறதோ அன்றைக்கு ஒரு நிலை அடைந்து விட்ட மாதிரி தான். எப்போ உயர்ந்தவர்கள் என்று சொன்னால், பிறருக்கு நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் மற்றவர்களுக்கு அந்த துன்பம் வரக்கூடாது என்று எண்ணுகின்ற மனம் நமக்கு வந்துட்டாலே உயர்ந்த இடத்திற்கு கடவுள் நம்மை அழைத்து கொண்டு செல்வார். அந்த எண்ணம் வர்றது சாதாரண வேலை கிடையாது, வர வைப்பதும் முடியாது. அது வந்துடும். பெரியவர்கள் இப்போ இத்தனை பேர் நம்ம அரங்காவில் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் பட்டு பட்டு ஒளிபடாத கல் சிலையாகாது. தங்கமே ஆனாலும் தட்டி ராவி போடுன்னு அணிகலன் ஆகாது. விளக்கும் ஒளியும் ஒன்று, மலரும் மனமும் ஒன்று, தங்கமும் அணிகலனும் ஒன்று, கற்கண்டும் சுவையும் ஒன்று. ஆனால் அந்த உடம்பும் உயிரும் வேற வேற. நம்ம வீட்டுக்குள்ள போய் இருப்போம், வெளியே வந்துட்டா வீடு வேற, நம்ம வேற. அது மாதிரி இந்த உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா குடிகொண்டு இருக்கிறது. அது இருக்கும் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னா ஆத்மாக்கு, உடம்புக்கு அழிவு உண்டு, ஆத்மாக்கு அழிவு கிடையாது. அதுபோல் மகாலட்சுமி தாயார் எல்லோருடைய இல்லங்களில் கண்டிப்பாக நிறைந்திருக்க வேண்டும். தனலட்சுமி 8 லட்சுமியுடைய ஐஸ்வர்யம் கண்டிப்பாக வேண்டும். அந்த 8 லட்சுமியில் ஒரு லட்சுமி இல்லைனாலும் சிரமம் வரும். ஆனால் நம்முடைய திரிசக்தி தேவி துர்கா லட்சுமி சரஸ்வதியுடைய அனுகிரகத்தாலே, இந்த 3 தெய்வங்களுடைய சக்தியாலே இங்கு அமர்ந்திருக்கின்ற 12 தாய்மார்களுக்கு பாருங்க, சந்தான பாக்கியம், சௌபாக்கியம், தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமி, இத்தனை லட்சுமி ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் சேர்த்து அவர்களுக்கு வழிபாடு செய்கின்றோம். இந்த வாய்ப்பு கூட அந்த பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அத்தகைய அவனருளால் அவன்தால் வணங்கி சொல்கின்ற மணிவாசக பெருந்தகை சொல்வதைப் போல, அவனுடைய நாமத்தை சொன்னால் போதும், தேன் வைத்தால் தான் இனிக்கும், இந்த நாமத்தை சொன்னாலே இனிக்கும், தித்திக்கும். அத்தகைய நாமத்தை மணிவாசக பெருந்தகை சொல்ல சிவபெருமானை எழுதியிருக்கிறார். நம்ம சொன்னா குழந்தைங்க கேட்காத இந்த உலகத்துல, நம்ம போமனுக்கு ஒரு வேலை இல்லை, நான் விளையாடணும்னு சொல்ற இந்த காலத்துல மாணிக்க வாசகர் சொல்லி சிவபெருமான் எழுதியிருக்கிறார். இப்ப கடவுளே கட்டி போடக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது? மனிதர்களுக்கு உண்டு. மனிதனும் தெய்வமாகலாம் என்று வாழ்ந்தார்கள் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், 18 சித்தர்கள், யோகிகள், சொல்லிட்டே போகலாம். அது மாதிரி நம்முடைய இந்த பள்ளி வளாகத்தில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் அரங்காவலரும் எல்லாம் அல்ல இறையர்களும் குருவர்களோடு 8 லட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமியினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை ஒவ்வொரு மலராக சமர்ப்பணம் பண்ணுங்கள். ஓ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் அயற்சியை களைவாய் போற்றி, ஓம் அயற்சியை களைவாய் லட்சுமி தாயே போற்றி, ஓம் வெற்றிகள் தருவாய் போற்றி, ஓம் வெற்றிகள் தருவாய் போற்றி, ஓம் தானியலட்சுமி தாயே போற்றி, ஓம் தானியலட்சுமி தாயே போற்றி, வெற்றி தருவாய் போற்றி, ஓம் சாந்தி தருவாய் போற்றி, ஓம் கஜலட்சுமி தாயே ஓம் போற்றி, கஜலட்சுமி தாயே போற்றி, ஓம் கேட்கும் வரம் தருவாய் போற்றி. யோகாமாய ஜனமேதா ஆயுதனவான் பவதி. ஓம் ஸ்ரீ நாரகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. கையில் இருக்கின்ற மலரை சமர்ப்பணம் சிறுசில வச்சிருக்க தீபாராதனை. மகிழ்ச்சியை தருபவள் தனலட்சுமி,
சிவனுக்கு துணை கல்வி காமாட்சிபுரி பீடத்திலே ஆண்டாண்டு காலமாக அருள்வாக்கு சொல்பவரே அருள்வாக்கு
ஆசிரியர் பெருமக்களுக்கும் இறையர்களும் குருவர்களும் சேர்ந்து கிடைக்கும் விதமாக எல்லா ஸ்கூல்ல 1 மணி ஆச்சுன்னா எல்லாம் கிளம்பிடுவாங்க. இருந்தாலும் கூட நம்ம பள்ளியில எத்தனை மணி நேரம் ஆனாலும் இந்த ஒரு நாள் நம்ம முழுமையா நம்முடைய பள்ளியிலிருந்து நம்ம எல்லாம் வெளியே போனதுமே இந்த இடமே கிளீன் ஆயிடும். அது மாதிரிலாம் பண்ணவே முடியாது. இதெல்லாம் நாங்க எங்க பார்த்துருக்கோம்னா சங்கத்துல பார்த்துருக்கோம். தங்கம் செய்யாதே சங்கம் செய்யும், தங்கம் செய்யாதது சங்கம் செய்கிற மாதிரி நம்முடைய பள்ளியில் அந்த அளவிற்கு விரைவில் ஒரு வேலை செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கலந்து கொண்ட எல்லோருக்கும் எல்லாம் நல்ல இறைவன் திருவருள் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு, எல்லாம் நல்ல பராசக்தி திரிபுர சுந்தரி திரிசக்தி தேவனுடைய திருவருள் கிடைக்கட்டும். பணிபுரிகின்ற பணியாளர்கள், இந்த தூய்மை பணி செய்கின்ற தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் ஒரு விருது கொடுத்தாங்க. 51 தாய்மார்களுக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தர் பெரிய பெரிய இடமா கொடுத்தாங்க. நான் 5 பேர் செலக்ட் பண்ண. அந்த 5 பேர்த்துல 2 பேர் தூய்மை பணியாளர்கள். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சூலூர்ல வந்து கிராமம் எல்லாம் சுத்தம் செய்யக்கூடியவர்கள். அந்த வேலை செய்யலைன்னா அவ்வளவுதான் முடியாது. அதனால கடவுள் அந்த பணி செய்வது சாதாரண வேலை கிடையாது. கடவுள் எங்க லட்சுமி எங்க வரும்னா தூய்மையா இருக்கின்ற இடத்துக்கு தான் வரும். நம்ம வீட்டிலேயே பாருங்களேன், சுத்தம் இல்லைன்னா லட்சுமி வராது. அது மாதிரி தூய்மை பண்ணுகின்றவங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நிறைவாக நம்முடைய நன்றியை சொல்ல இருக்கின்றார் நம்முடைய ஐயா சின்னையன் ஐயா அவர்கள். இப்பொழுது நன்றி சொல்ல இருக்கிறார். எல்லோருமே இறைவனுடைய திருவருளாலே ஏதோ ஒரு விதத்துல நம்மளை எல்லாம் ஒன்றிணைத்திருக்கிறது. முன் ஜென்மத்தில் ஒருத்தர் நம்ம பார்த்தாலும் இந்த ஜென்மத்தில் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. இணைப்பு, சங்கிலி பிணைப்பு மாதிரி. அது மாதிரி இன்றைக்கு நம்ம இந்த பள்ளியில் பணிபுரிவதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகம். போன ஜென்மால நம்ம ஏதாவது விட்டவர தொட்டவர மாதிரி இருக்கு, இருந்தால் தான் பார்க்கவே முடியும். ஒருத்தர் நம்ம புதுசா சந்திக்க போவோம், இன்னைக்கு அவர் புது பழக்கம் நினைப்போம், இல்லை அது எப்போ நமக்கு இருந்த மாதிரி இருக்கும். அதுபோல இந்த 2 நாட்கள், நேற்று இரவு வாஸ்து வழிபாடோடு தொடங்கி இன்று மாலை நிறைவாக அனைத்து வழிபாடு நடைபெற்று மகாவிடயம் நடைபெற்று எல்லோருடைய மனங்களிலும் இப்ப நம்ம கொண்டு போறது என்னன்னா இறை அருள், வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது எல்லாம் முடிஞ்சாலும் கூட நிறைவாக வீட்டுக்கு செல்லும் பொழுது எல்லாம் நிறைவாகட்டும். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இன் யுவர் லைஃப் எவ்ரிதிங் சொல்ற மாதிரி ஃபுல்ஃபில். 5 இட்லி தான் இந்த வயிற்றுக்கு, 50 இட்லி போட முடியாது. ஏமா பணம் 5 லட்சம் 10 லட்சம் வாங்கி பீரோல எடுக்கலாம், ஆனா அந்த வயிற்றுக்கு 5 இட்லிக்கு மேல முடியவே முடியாது. 10 இட்லி போட்டா பெட்டில் தான் படுக்கும். அது மாதிரி இப்ப நிறைவா போக வேண்டியது நம்ம எல்லோருக்கும் அருளோட வீட்டுக்கு போற இந்த அருளை கொண்டு போய் வீட்டுல அப்படியே தெளிச்சிடும். எப்ப வந்தாலும் நம்ம அருளோடு இருக்க வேண்டும், அந்த வீடு சாநித்தியம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வீட்டில் இருக்கின்ற குழந்தை செல்வங்கள் அனைவரும் இகவர சௌபாகியம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உலக சேம நலம் பெறட்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெறட்டும், நிலம் குளிரட்டும், மழை பொழியட்டும், பூமியில் விவசாயம் செழிப்பற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இந்த நன்னாளில் எல்லோரும் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் நிறைவாகட்டும். சாக்ஸ்திரி காமாட்சி வரியாதீனம் மகா சன்னிதானம், முதலாவது மகா சன்னிதானத்தினுடைய பேரருள் ஆட்சியினாலே, 2வது சன்னிதானம் பஞ்சலிங்கேஸ்வரர் சிறப்பான பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டு நமது பள்ளியிலே மிகச்சிறப்பாக நடைபெற்றது. நமது பள்ளியிலே நன்றி சொல்லி பழக்கவில்லை. ஏன்னா இது நம்மளுடைய குடும்ப ஃபங்க்ஷன், வீட்டு ஃபங்க்ஷன். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பூஜை வச்சுருக்கோம். இதுக்காக எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த பூஜை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிக்கு எங்களுடைய விவேகானந்தா வித்யாலயம் மற்றும் விவேகானந்தா சேவா அறக்கட்டளை குளோபல் அகாடமி சார்பாக மனமார்ந்த மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் நிறைவாகட்டும். நன்றி, வணக்கம். என் செயல் பயனெல்லாம் உனதே, என் செயல் பயனெல்லாம் உனதே. சமிதி என்ற சங்கத்தினுடைய ஒரு அமைப்பு இருக்கிறது. அவரை கூப்பிட்டு கேட்பட்ட போது உடனடியாக நானே அதை முழுவதும் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அதுபோல இன்று கன்னியாகுமரியிலிருந்து ஒருத்தரை வரவழைக்கல் எல்லாம் நமக்கு சொன்னார்கள். இன்னும் நீண்ட உரைக்கு அவர் தயாராக இருந்தார். இருந்தபோதிலும் கூட நம்மளுடைய கால சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களிடத்தை சொல்லிய போது அவர் ஒரு 15 நிமிடத்தில் கோபூஜையை பற்றி சுருக்கமாக சொன்னார். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு பல இடங்களுக்கு செல்ல வேண்டும். இப்போது நமக்கு இருக்கிற ஒரே சௌரியம்
இந்த பள்ளி, சுவாமிஜி மற்றும் இருக்கிற அருளாளர்கள் எல்லாம் நம்மளுடைய பள்ளியை நோக்கி வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது நாம் பூர்வ புண்ணியத்திலும் இந்த ஜென்மத்திலும் செய்த புண்ணியம். இல்லாவிட்டால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை விட ஒருபடி மேலாக நமக்கு அமைகிறது என்றால் அது ஏதோ ஒரு கொடுப்பினை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதோடு உங்களுடைய எல்லாம் பணிகள் எல்லாம் மிக சிறப்பாக போற்றுதலுக்குரியது என்றால் அது முகமண்ணாக மாறிவிடும். எப்போது போல் சிறப்பாக அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.